அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த தீபாவளியை கொண்டாடுற விதத்துல இனிப்பான பால் பண்ணு தான் பார்க்க போறோம். வாவ், பால் பன் ரெசிபியா? எம்மி எம்மி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? பால் பன் செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுல இருந்து கொஞ்சம் நம்ம பவுடர் பண்ணணும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்தது மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா. இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்தா கொஞ்சம் பால் பன் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்தா சரியாக இருக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம எல்லா தண்ணியும் மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். நமக்கு பால் பண்ணுடைய ஷேப் கரெக்டாக வராது. ஒரு வாட்டி நம்ம தண்ணியை செக் பண்ணி அளந்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மொத்தமாகவே எனக்கு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு வந்துச்சு. மாவு நல்லா அடிச்சடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து கீழே விட்டோம்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக விழுகணும். இது சரியாக இருக்குது. இது 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணும். அது வரைக்கும் இருக்கட்டும். மாவு ஊற கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. மீதி இருக்க சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு சிறு கம்பி பதம் வந்தாலே போதும். மாவு ஊறி இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து இதை பொரிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துட வேண்டியது தான். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக சூட்டில் இருந்துச்சுன்னா வெளியில் கரிஞ்சிடும், அதே நேரத்தில் உள்ளுக்க வேகாது. அதே மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட ஷேப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸாக செஞ்சுக்கோங்க, இல்லை பெரிய சைஸாக கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பீஸஸாக தான் பொரிச்சு எடுக்கிறேன். ஒரு சைடு பொரிஞ்சதும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கமாக வேகும், இன்னொரு பக்கமாக வேகாது. இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்துட வேண்டியது தான். சர்க்கரை பாகு ஒருவேளை ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிங்கன்னா சரியாயிரும். பாகு கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இதை 2 விதமாக சாப்பிட்லாம். ரொம்ப சர்க்கரை குறைவாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு உடனே எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப ஜூஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா நல்லா சர்க்கரை பாகுலாம் உள்ளுக்கு இறங்கி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டா அவ்வளோதான், சுவையான பால் பன் தயார். நான் இன்னைக்கு இந்த தீபாவளியை கொண்டாடுற விதத்தில் இந்த பால் பண்ணை நல்லா ஜூஸியாக சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்திருக்குண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.